ஏய் இங்க பாரு, இங்க பார்த்து ஊத்துறா. இது குருமேடு, இது சுக்கரமேடு. ஹலோ, என் கையும் சிப்போ அந்த பக்கம். இப்போதைக்கு இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். ரயில்வே ட்ராக்ல தூக்கி போடு, ஏதாவது நாய்க்கு தூக்கிட்டு போட்டோம். சந்திரா, 2 கொத்து பரோட்டா. ரொம்ப தொகுறாத, வெந்தா தானே சாப்பிட முடியும். கொஞ்சம் பொறுமையா அமுத்திக்கிட்டு இரு. இந்த மேடும் அந்த மேடும் சேர்ந்துருச்சுன்னா உன்னை பிடிக்கவே அப்படியா? முடியாது. என்ன நடக்குது? நான் கைரேகை பாக்குறேன். அப்போ உனக்கு கைரேகை பார்க்க தெரியும். நான் நினைச்சேன் உனக்கு வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாதுன்னு. ஒரு அடி அடிச்சா மூஞ்சி மோரல பேந்துரும். இல்ல இவ கைய பாக்கும்போது பிரமாதமான எதிர்ப்பு. அது தெரிஞ்சுதானே நான் அவளை தொழில் இறக்கிருக்கேன். உன்னை கையெடுத்து கும்புறேன், தயவு செஞ்சுக்கிறது போயிடு. போய் தொலைடா. இங்க பாரு, என் கேங்ல இருந்து வெளியில போய் என்னை கஷ்டப்படுத்த நினைக்காதீங்க. நான் ஏற்கனவே பண பிரச்சனையில டேய் இருக்கேன். சந்திரா, என்ன எனக்கு 10 ரூபாய்க்கு கொடுடா. காசு இல்லையா? சசி என்ன சொல்லட்டும், அப்புறமா தரேன். ஓகே. ஐயே டேய் எருமை, என்ன எனக்கே இல்லன்னு சொல்றீங்களாடா? மூக்கு ஒழுகிக்கிட்டு அம்மனம்மா பசியும் பட்டினியுமா திரிஞ்சிட்டு இருந்த உன்ன மணிமணியா 5-6 அழகான பொண்ணுங்களை கொடுத்து போய் பொழைச்சுக்கடான்னு சொல்லி வாழ வச்ச என்ன பார்த்தாடா இப்படி சொல்ற? அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் நான் தொட்டி சசின்னு பேர் எடுத்திருக்கேன். ஆமா நீ பெரிய இவன். இப்ப சொல்ல 4 பேரை உனக்கு கொடுக்கறேன். டேய் அம்பி வராப்ல இல்லன்னா ஒண்ணு எனக்கு ஒரு 10 ரூபாய்க்கு கொடுக்க சொல்ல அம்பி. கொடுங்கடா. ஏன்டா மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? பழசையெல்லாம் நினைச்சிட்டே இருக்கும். ஒன்றும் இல்லை. இந்தா குடிச்சு தொலை. நம்மால் வந்தாச்சு. ரெண்டு ரவுண்ட் போட்டு வைடா. அண்ணா வணக்கண்ணா. ஒருத்தன் உயிர் எடுக்கிறதுக்கு எவ்வளவு வேகமா வர. இன்னைக்கு ராத்திரியாவது சந்தோஷமா தூங்குங்கிற நம்பிக்கையில இருக்கண்ணா. 20,000 இருக்கு, இது போதும்ல? உன் பணக்கார புத்திய என்கிட்டயே காட்டுற பத்தியா? பேசுன பணத்தடு. இந்தாங்க மொத்தமா வச்சுக்கோ. ஏய், உயிரை பணைய வச்சு செய்யறோம். இதுல போய் உன் கஞ்சத்தனத்தை காட்டுற பத்தியா? எங்க கூட்டத்துல ஒருத்தன் செத்தா கூட அனாத பணமா கிடக்கிற தவிர வேற வழி இல்லை. அது எங்க தலையெழுத்து. மலே, இந்த இத மாலதி கிட்ட கொடுத்துரு. அவ கடைக்கு போகணும்னு சொன்னா நீயும் கூட போ. ஒன்னு சொல்ல மாட்டேன், இவனை நல்லா பாத்துக்குங்க. இவன் தான் மல்லி. எங்கல்ல யார் செத்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு இவன் தான் வருவான். வணக்கண்ணா. வாங்க. என்னடா போடா வெளியில போடா போடா வெளியில. குழந்தை யார் குழந்தை? நான் எடுக்க மாட்டேன். யாரோட குழந்தை இது? என்னதான் பால் கொடு. நான் கொடுக்க மாட்டேன். நீ வெளியில போ. நான் பால் கொடுக்க மாட்டேன். குடுன்னு சொல்றேன்ல.
இது ஏன் இப்படி கத்துது? இதுக்குமா பால் கொடுக்குற? நிறுத்திட்டேன். அடுப்பங்கரையில் ஏதாவது இருந்தா தட்டில் போட்டு கொடுக்க வேண்டியதானே? சும்மா கத்திக்கிட்டே இருக்கு. அந்த பாத்திரத்துல ஒண்ணும் இல்ல. அவளை ஏமாத்துறதுக்காக தான் அடுப்புல வெறும் சுடு தண்ணி வச்சிருக்கேன். எப்படியோ அழுது அழுது அசந்து போய் தூங்கிடுவா. இதை வச்சு விளையாடு. ஏய், துப்பாக்கி சுட்டுடும். அது சுடாது. விளையாடு துப்பாக்கி. ஆமா. வசந்தி, ம். வசந்தி, என்ன இது? அரிசி பருப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். ம் உன் குழந்தை அழறா. ம் டேய் சீக்கிரம் கடைக்கு போயிட்டு வாடா. எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? சீக்கிரம் வா. மறக்காம வாங்கிக்கோ. சரி உனக்கு தானே, வாங்கிக்கோ வாங்கிக்கோ. சீக்கிரம் வரணும்னு. அரைக்கீரை, முளைக்கீரை, வெந்தயக்கீரை. கீரைமா, கீரை வேணுமா? யார் அது? ஏய், யார் அது? இங்க என்ன ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்க? உள்ள என்ன சர்க்கஸா கட்டுறாங்க? குழந்தை. குழந்தையா? யாரோட குழந்தை? நீயா பெத்தெடுத்த? பதில் சொல்லு. எப்போ? நேத்து. ஏன் குழந்தை? ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கிறது 10 ரூபாய் கொடுத்தா கூட ஒரு ட்ரெஸ் கிடைக்கும். கொஞ்சம் பேசினாரு. பரவாயில்ல, நான் உனக்கு ட்ரெஸ் நாளைக்கு வாங்கிட்டு வரேன். அழகு குட்டி. குழந்தை உடம்பு பூரா ஒரே அழுக்கா இருக்கு. இவனை குளிக்க வைக்கணும். எனக்கு குளிக்க வைக்க தெரியாது. கல்யாணம் தான் கட்டி கிட்டே ஓட்டி போலாமா? கண்ணே என்ன சொல்லு? இப்பவே போலாமா? டேய், யானைக்கு கீழே உட்கார்ந்திருக்க பூனை மாதிரி இருக்குடா உன்னை பாக்குறதுக்கு. பார்த்து உட்காரா, நசிக்கிட போறா. கிண்டல் பண்ணாதடா தடியா. கொடுத்தேன்டா உடைக்கிறேன். கொடை உங்களுதா? பெருசா ஒரு 50 ரூபாய் காசு இருந்தா கூட ஆஸ்பத்திரிக்கு போகணும். ராத்திரி எல்லாம் ஒரே இருமல். வழக்கம் போல தண்ணி அடிக்க தான் கேக்குறேன்னு தெரியுது எனக்கு. நேத்து ராத்திரி 2ல ஆரம்பிச்சு 10 பகல முடிஞ்சது போல இருக்க. இருமல் குறையும் நினைச்சுதான் அடிச்சேன். ஆனா அது என்னமோ அதிகமா கூட்டிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு போகும்போது வீட்டுக்கு வந்துட்டு போங்க. தாராள மனசு. எப்ப கேட்டாலும் குடுப்பா. அதானே ஃப்ரீயா கிடைச்சா பணால் கூட குடிக்கலாமே. சும்மா மல்லி வரா. என்ன ஆச்சுனே தெரியல. இப்பெல்லாம் குளிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போலாம். நீ கூட இப்பதான் பின்னாடி கொண்டு போயிடா. அடுத்து நான் பிடிக்கணும். எனக்கு அர்ஜென்ட். அது என்கிட்ட நடக்காது. நீயே நான் பாத்துடலாம். அப்படி போடு. இப்படி போடு. அப்படி போடு. இப்ப என்ன பண்ணுவ? அப்படி போடு போடு போடு. அசத்தை போடு கையால. எடுறா கைய. ஆஹா, என்ன அற்புதமான கையே. குடத்தை வச்ச அடுத்த நிமிஷமே தண்ணி ஒரு செட் எல்லாம் நின்றுச்சு. இவ்வளவு வேகமா குளிச்சா அப்படி எங்க தான் இதை எடுத்துட்டு போ, நான் பாத்துக்கிறேன்.
டேய் மச்சான், மல்லிக்கு புதுசா ஒரு பாத்திரம் கிடைச்சிருக்கு டோய். அது தூசு பட்டா குழந்தைக்கு ஜலதோஷம் பிடிக்கும், அதான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சரி சரி சரி. என் செல்ல குட்டி, சீக்கிரமா குளிச்சிடலாம். யாரு? நாங்க ஒண்ணும் பாக்கல. என்னடா? நான் போயிட்டு வரேன் செல்லம். ஏன் மல்லி, எங்களுக்கும் அறிமுகப்படுத்த கூடாதா? டேய், எங்களை பத்தி சொன்னா குறைஞ்சா போயிடுவ. எதுக்கு? டேய், அவரோட பேர் என்னன்னாவது சொல்றா. ஆவா. நல்ல பேரு, எப்படி வேணாலும் கூப்பிடலாம். எனக்கு என்னமோ அவ உன்னை லவ் பண்றாளோன்னு தோணுதுடா. அவ முகத்தை பார்க்கும்போதே எனக்கு நல்லா தெரியுது. வாயை திறந்து சொல்லேன்டா, மனசுக்கு பிடிச்சிருச்சுல. பின்ன பிடிக்காம? இங்க பாருங்கக்கா, இப்பெல்லாம் காதலிக்கணும்னா நல்லா வாயை திறந்து பேசணும். இவன் தான் பேசுறதுக்கு காசு கேட்பானே. இவன் வாயை திறக்கிறதே குடிக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் தானே. இடியாப்பம், நீ சும்மா இருடா. என்ன பார்த்து சொல்லு. அவன் நடவடிக்கையில ஏதாவது ஜாடமாடியே தெரியுதா? அட சும்மா இருக்கா நீ. அதிர்ஷ்டம் என்னன்னா, நாம பாத்திர கடையில போய் குக்கர் வாங்கினா கடாய் ஃப்ரீயா கொடுப்பாங்கல்ல, அதே போல மல்லிக்கு பசுவும் கண்ணும் ஒன்னா கிடைச்சிருச்சு. நாம அந்த வீட்லயும் இந்த வீட்லயும் மாறி மாறி சாப்பிட்டுக்கலாமே. நிறுத்துறா. நம்மள மாதிரி அப்பம் பேர் தெரியாதவங்க போதாதுன்னு புதுசா இது வேறயா? இன்னைக்கு நைட்டே ரயில்வே ட்ராக்ல போடுறேன், சாகட்டும். அடிங்க. டேய் மல்லி, ஏன் குழந்தை இதுக்கு மேல வாயை திறந்தீங்க? உங்களுக்கு கண்ணு மண்ணே தெரியாது. இது வரைக்கும் உங்களுக்குள்ள அடைச்சுக்கிட்டதே கிடையாது. இப்ப அதுவும் ஆரம்பிச்சிட்டீங்க. நீ பேசின பேச்சுக்கு அவன் உன்னை உயிரோட விட்டதே தப்பு. அந்த குழந்தைய பார்க்கும்போது அவனும் அனாதைங்கிறது ஞாபகம் வந்திருக்கும். அனாதை குழந்தைங்க செத்துதான் போகணும்னா இப்ப நீங்க யாரும் உயிரோடவே இருக்க முடியாது. பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. அவனை கூட்டிட்டு வரலன்னா இங்க யாருக்கும் சாப்பாடு கிடையாது. நீ எங்க போற? என்னாலலாம் பசி தாங்க முடியாது. நான் மல்லியை கூப்பிட போறேன். அந்த பொண்ணும் அந்த குழந்தையும் எங்க கிட்ட இருந்து ஒன்னா பிரிச்சிடுவாங்கன்னு தோணுச்சு. தண்ணி அடிச்சிட்டு தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடு. வாடா, நான் கூப்பிடுறேன்ல, வா.